சரோ, நானும் அப்பத்துல இருந்து பாக்குறேன். எங்கயோ கவனத்துல இருக்கிற மாதிரி இருக்கிய. என்ன விஷயமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாட்டி. அதெல்லாம் சும்மா கதை விடாத. உன் முகம் போற போக்கு எனக்கு தெரியலையா? என்ன யோசனை? அத முதல்ல சொல்லு. உங்ககிட்ட சொல்றதுல என்ன பாட்டி? பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு செல்வா அத்தையை கூட்டிக்கிட்டு அழகர் குளத்துக்கு போயிருக்காரு. அதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏண்டி, இது நல்ல விஷயம் தானே? அதுக்கு உனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. பாட்டி, அத்தை எங்க வீட்டுக்கு போறது நல்ல விஷயம்தான். ஆனா போன இடத்துல ஏதாவது வார்த்தை விட்டாங்கன்னா, அங்க தனம் வேற இருக்கா, வேற வினையே வேண்டாம். ஆளாளுக்கு ஏதாவது பேசி பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதானடி உன் அத்தையுடைய ஜாதக விசேஷம். அவ ஒரு இடமும் போகாம இருக்கிறாளேங்கிறதும் இருக்கும். அது மீறி அவ போறான்னா அங்க போய் ஏதாவது வம்பு தும்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். இந்த செல்வம் பண்றது கூட தேவையில்லாத வேலை பாட்டி. அத்தை வந்துதான் அழிக்கணும்னு எங்க வீட்டுல யாராவது சொல்ல போறாங்களா? அவராவே போய் பத்திரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு வம்பு பண்ணி அத்தையை கூட்டிட்டு போனோம்? என்ன சார் இப்படி சொல்ற? ஆமா பாட்டி, இந்த செல்வம் பண்றது வீம்பான வேலைதான். எதுக்கு தேவையில்லாம? அட போமா, நீ வேற. செல்வம் செய்யறது கரெக்ட் தான். எத்தனை நாளைக்கு தான் உங்க வீட்டு ஆளுகளை மதிக்காம இந்த ராசம் கோடி பிடிச்சுக்கிட்டுப்பா? அவ இறங்கி வர்றதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே. இனிமேலாவது உங்க வீட்டு ஆளுகளை இந்த ராசம் மதிக்கட்டுமே. இந்த பாரு, செல்வம் எதை செய்தாலும் ஒரு நல்ல காரணத்தோட தான் செய்வான். என்ன நீ தண்ணி எல்லாம் சிந்தி வச்சிருக்கீங்க? எனக்கு என்ன தெரியும்? நீ கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? நிர்மலா, இந்த மாதிரி நேரத்துல நீ கொஞ்சம் பார்த்து பதுசாத்தான் நடந்துக்கணும். ஏன்னா இந்த வீட்டு சிங்க கூட்டி கட்டிக்க போற பொண்ணு நீ சுமக்கிற. ஓஹோ, அண்ணி ஆம்பளை பிள்ளைய பெத்தா நான் பொம்பளை பிள்ளைய தான் பெத்துக்கணுமா? நீ வேணாலும் பாரு, இந்த கிழவி சொல்றது ஒண்ணு வீண் போகாது. நீ பொட்ட புள்ளதான் பெறுவ. அது சரோவுக்கு மருமகன். அப்படியே எனக்கு பொம்பளை புள்ள பிறந்தாலும் அவ அமெரிக்கால வளர போறவ. இங்க காய்கறி கடைக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் வாக்கப்பட்டு வரமாட்டா. சரோ, இவ கூட்ட பாத்தியா? நான் ஒண்ணு வேடிக்கையா சொல்ல, சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சரோ, இந்த பொண்ணு அவ புருஷனோட பழகி பழகி அவன் கூடமே இவளுக்கு வந்துருச்சு. நான் சொன்னதுல என்ன தப்பு? இந்த பாரு நிர்மலா, எதையுமே கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. உன் புருஷன் கூட உனக்கு தெரியும் இல்ல? அவன் எப்போ எதை செய்ய போறோங்கிறது அவனுக்கே தெரியாது. நீ சும்மா வாயில வந்ததை பேசிட்டு அப்புறம் பின்னால வருத்தப்படாத. அடியாத்த போயன், யாருக்கு என்ன? தம்பி, வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன். பேர் வந்திருக்கிறாரு. வாங்க வாங்க, உள்ள உட்காந்து. செல்லம், இங்க வா, சித்திட்ட வா. வாங்க. வாங்க செல்வம் தம்பி. எப்படி இருக்கீங்க நீ? பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா, தூங்கிட்டு இருக்கா. உங்களுக்கு குடிக்க ஏதாவது பண்ண? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போற இடத்துல எல்லாம் எதையாவது குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் குடிச்சா உடம்புதான் கெட்டு போகும். பரவாயில்லம்மா, வெயில்ல வந்திருக்கீங்க, சில்லுன்னு மோரா சாப்பிடுங்க. நாங்க ஏசி கார்ல குளுகுளுன்னு தான் வந்தோம். இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிற வேலை இருக்கு, அதை விட கஷ்டமான வேலை வேற எதுவுமே கிடையாது. கண்ட இடத்துல குடுக்கறதெல்லாம் ஏதோ தாட்சியத்துக்காக குடிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். அண்ணி, எனக்கு ஒரு டம்ளர்ல நிறைய மோர் கொடுங்க அண்ணி. இத வந்துட்டு செல்வம். பேர் என்னமா சொல்றேன்? இவனுக்கு என்ன, என் பேரன் ராஜா மாதிரி இருக்கான். வாப்பா, தாத்தா கிட்ட வா. அவன் என்கிட்ட இருக்கும்போது வேற யாருக்கிட்டையும் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்கிட்ட அப்படி ஒரு இது. இந்தாங்க மோர் குடிங்க. தேங்க்ஸ். அத்தை, ஒரே ஒரு தடவை குழந்தை என்கிட்ட கொடுங்க அத்தை. குடேம்மா. என் செல்லம், வாடா குட்டி, இங்க பாரு. சித்தி பாருட செல்லம்.
மாமா, தவறாம எல்லாரும் வந்துடணும். அண்ணி அண்ணி, நீங்க பவானி எல்லாரும் வந்துடணும் கல்யாணத்துக்கு. செல்வம், உங்க விசேஷத்துக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். நான் கூட சொன்னேன், அக்கறை இருக்கிறவங்கள நாம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. வரணும்னு இருந்தா எல்லாரும் தன்னால வருவாங்கன்னு. இவன் தான் ஏதோ முறைன்னு சொல்லிட்டு நேர்ல வந்து கூப்பிடுன்னு சொன்னான். அதான் வந்தேன். நமக்கு யாரும் முறைன்னுலாம் சொல்லி கொடுக்க வேண்டாம், நாளைக்கு ஒரு சொல்லு வந்துடக்கூடாதே, அதனாலதான் வந்தோம். அட என்னம்மா நீ சின்ன பிள்ளைக்கு போய் இப்படி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற? அது எப்படி மூஞ்சி சுளிக்குது பாரு. அது சிரிச்ச மூஞ்சியா தான் இருக்கு. சின்ன பிள்ளைக்கு என்ன நல்லது கேட்ட தெரியும், அது சிரிக்கத்தான் செய்யும். கொண்டா எப்படி? என் பேரனுக்கு ஏதாவது உடம்பு இடம்புக்கு வந்துட போகுது. குழந்தைக்கு அலுப்பு வந்துருச்சுன்னா ராத்திரி பூரா உன்னால தூங்காம போயிட போறான். வேண்டாம் 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 வேண்டாம், என்கிட்ட வந்தது எப்படி சிரிக்கிறான் பாரு. சரி 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 ராஜா. எல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க தான் குடிக்கிறதுக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன சாப்பாடு கீப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு. நாங்க இன்னும் ஏகப்பட்ட இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஏண்டா செல்வம், என்ன ஆணி அடிச்ச மாதிரி உக்காந்துட்டு இருக்க? எழுந்துடுறா போலாம். கிளம்பலாமா மாமா? வேற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, நாங்க கிளம்புறோம். நீங்க எல்லாரும் அவசியம் இந்த கல்யாணத்துக்கு வரணும். ஏன் தம்பி, எங்களை அழைக்கிறதுக்கு நீங்க மட்டும் வந்துட்டா பத்தாது? பத்தாதாமே, நான் வந்து சொல்லாட்டி நீங்க எல்லாம் வரட்டுக்கு வரும் பாத்துக்கிட்டு எங்க வராம போயிடுவீங்களோன்னு செல்வம் சங்கடப்பட்டான். இந்த காலத்துல வசதி இருக்கோ இல்லையோ, வெட்டி கௌரவம் மட்டும் ஜாஸ்தி இருக்கு. சரி, வந்து கூப்பிடுறதுதான் கடமைன்னு சொன்ன, நான் வந்து கூப்பிடுறேன்னு சொன்னேன். அதனாலதான் இங்க வந்தேன். உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, உங்க மகளுங்க வீட்டுக்கெல்லாம் வேற குடுக்கணுமா? நேரமாச்சு, போலாமா? வரோம்மா. பெண்ணோட அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்போ இவங்க வந்து கூப்பிடலன்னு வருத்தப்பட்டேன். இப்ப இவங்க வந்து கூப்பிட்டதுக்காக வருத்தப்படுறேன். மீனாட்சி, இங்க வாங்க. ரவி, லீலா, இங்க வாங்கல. என்னப்பா? வாங்க வாங்க வாங்க. செல்வம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க செல்வம். வாங்க செல்வம், வாங்க. வாங்கத்த, குழந்தைய கொடுங்க. இல்ல வேண்டாம், குழந்தை அழுவான். அம்மா உட்காருங்க. இருங்க. என்ன செல்வம் நின்னுட்டு இருக்கீங்க? இருக்கட்டும், நாங்க வர. பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. என்ன சேர் ஒரு மாதிரி கடிக்குது? ஏ ரவி, ஊருக்கெல்லாம் சாமா விக்கிற, உன் வீட்டுக்கு ஒரு நல்ல சோஃபா வாங்கி போடக்கூடாது? அப்புறம் செல்வம், கல்யாண வேலை எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போய். அதை ஏன் கேக்குறீங்க? ஓயாத அலைச்சலு, ஒரே வேலை. 2 பேரும் மார்க்கெட்ல நிறைய பேரை பழகி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாத சம்மந்தி வீடு ரொம்ப பெரிய இடம், நிறைய பேருக்கு பத்திரிகை வைக்கணும்ல. ஓய்வே இல்ல, பம்பர மாட்டம் சுத்திக்கிட்டே இருக்கிறோம். கல்யாண வீடுனா அப்படித்தாங்க, எல்லா வேலையும் ஓடி ஓடித்தானே பாக்கணும். செல்வத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வேற யாரு இருக்கா? இது கடைசி கல்யாணம் தானே. ஆமா, எல்லா இடத்துக்கும் ஏசி கார்ல தான் போயிட்டு வரோம். என்ன இருந்தாலும் உடம்பு தான் ரொம்ப அலுப்பா இருக்கு. வயசாயிடுச்சு இல்ல, உடம்பு அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஏசில சுத்தாதீங்க, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. முக்கியமான இடத்துக்குலாம் நீங்க போங்க, பாக்கி இடத்துக்குலாம் செல்வத்தை அனுப்புனா பத்தாதா? அத்தை, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி குடிக்கணுமா? காஃபியா? சிரிக்கிறா. சரி குடு. சிறுவ பாடுறா. மா, இந்தாமா குழந்தை இப்படி கொடு. இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் அவசியம் வந்துருங்க. அவசியம் வந்துருவோம். உட்காருங்க. அப்பா, ஆடம்பரம் இல்லாம தான் நடத்தணும்னு நாங்க நினைக்கிறோம்.
ஆனா சம்மந்தி வீட்டுல ஒரே பொண்ணு, ஏகப்பட்ட வசதி, அதனால ரொம்ப பிரமாதமா நடத்த போறேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சாப்பாட்டுக்கு செட்டிநாட்டுல இருந்தும் தஞ்சாவூர்ல இருந்து சமயக்காரங்க வராங்களாம். வர்ற விருந்தாளிங்களுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்காங்க. அப்படியா, சாப்பாட்டுக்கு காரைக்குடி செட்டிநாட்டுல இருந்து வராங்க, தஞ்சாவூர்ல இருந்து வராங்கன்னா சமையல் ரொம்ப பிரமாதமால இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்ல, சம்மந்தி வீட்டுல ஏற்கனவே கார் இருக்கு. கல்யாண வேலைக்குன்னு 4 காரு 3 வேனுன்னு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆமா, பெரிய இடம், நிறைய வேலை இருக்கும்ல. அத்தை காஃபி. காப்பி எடுத்துக்கங்க. இந்தாப்பா. போச்சுடா, கரண்ட் வேற கட் ஆகி போச்சே. இப்ப வந்துருமா? என்னால ஃபேன் இல்லாம 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. டேய் செல்வம், சீக்கிரம் குடிடா, வேர்க்குது. இப்போ வந்துருங்க கரண்ட். வரட்டும். ஏசி கார்லயே வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வழங்குவோர் A1SKC 100% பசுமை. சொல்ல மறந்துட்டேனே, பொண்ணுக்கு அவங்க அம்மா சேர்த்து வச்சிருக்கிற நகையை 25 பவுன் இருக்கான். அது தவிர கல்யாணத்துக்குன்னு புதுசா 50 பவுன் தராங்களாம். ஒரே பொண்ணு, என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த செல்வம் மட்டும் இப்பவே கார் வேணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே காரை வாசல்ல கொண்டு நிக்க வச்சிருவாரு. அப்படி ஒரு தங்கமான மாமனாரு. டேய், நீ காப்பி சீக்கிரம் குடிடா. என்னால இந்த புழுக்கத்துல உக்காந்து இருக்க முடியல. என்னமோ அடுப்பு மேல உக்காந்துருக்க மாதிரி இருக்கு. சரி போலாம். கிளம்புறோம். வாங்க, எல்லாரும் கண்டிப்பா வரணும் கல்யாணத்துக்கு. கண்டிப்பா வரோம். முத நாளே எல்லாரும் வந்துடுறோம். இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி. தேங்க்ஸ் ரவி. வரேங்க. வாங்க வாங்க. வரோங்க. போயிட்டு வாங்க. வரோம். வரேங்க. சரி சொல்லுவோம். என்னங்க இது, இந்த அம்மா இந்த ஆட்டம் ஆடுது, தாங்க முடியலங்க. என்ன மீனாட்சி, சில பொம்பளைங்க இப்படிதான் இருப்பாங்க, விடுதல். அதுக்காக இப்படியா? என்னமோ பிறந்ததுல இருந்து ஃபேனுக்கு அடியிலேயே வளர்ந்தா மாதிரி இவ்வளவு அழட்டிக்கிறாங்க. வேர்த்தா என்ன உயிரா போயிடும்? ஏமா, அந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சது தானே. என்னமோ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திடா. ஏதோ அந்த பையனுடைய நல்ல குணத்துக்கு ஒரு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. அதுக்காக இந்த அம்மா என்னமோ தலைகால் புரியாம ஆட்டம் ஆடுது. இந்த அம்மாவோட பார்வை தோரணை எல்லாமே மாறி போச்சு. என்னமோ நம்மள ரொம்ப இளக்காரமா தான் பாக்குது. அத்தை, எதுக்கு அத்தை இதெல்லாம் பேசிட்டு விடுங்க. அதுக்கு இல்ல லீலா, இந்த அம்மா வரப்போற மருமகளை ஒழுங்கா நடத்தும்னு பாக்குறியா? ஏற்கனவே உங்க அக்கா சாரோ இந்த அம்மா கிட்ட படுற பாட நம்ம எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கோம். அத்தை, எதுக்கு அத்தை அவங்கள பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு? அவங்க எக்கேட கெட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, பத்திரிக்கை வச்சாங்க, நம்ம கல்யாணத்துக்கு போறோம், அவ்வளவுதான். மத்தபடி அவங்கள பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்ல. இல்லம்மா, என் மனசுல பட்ட அவங்க எப்படியோ போறாங்க. அவங்கள பத்தி பேசினா நமக்கு தான் அத்த மன உளைச்சல். சரி வா உள்ள. சாச்சா, இது என்ன வீடால பஸ் ஸ்டாண்டா? பாக்கில் இருந்தா பணத்தை காணும். இந்த வீட்டுல வர எதையும் நம்பி வைக்க முடியாது போல் இருக்கு. என்னாச்சு இப்போ? ஏன் இப்படி கத்துறீங்க? கத்தாம வேண்டி பண்ண சொல்ற. முந்த நாள் காய வச்சிருந்தா பனியனை காணும். இப்ப பாக்கெட் இருந்தா பணத்தை காணும். எந்த கலவனை போய் எடுத்தான்னு தெரியலையே. ஆமா, பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுக்க தனியா ஒருத்தர் வருவான். நான் தான் எடுத்தேன். என்னமோ 1 லட்சம் ரூபாய் வச்சுட்டு காணா போற மாதிரி இந்த கூவுறீங்க. ஏண்டி, என்ன கேட்காம என் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்தது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறியா? என்ன கேட்காம ஏண்டி பணம் எடுத்த? நீங்க குடுக்குற காசு செலவுக்கு பத்தலன்னா அடுத்த பாக்கெட்ல எடுக்க சொல்றீங்க. உங்க பாக்கெட்ல தான் எடுக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பிரம்மச்சாரி இருந்திருக்கலாம். இருந்து தொலைச்சிருக்க வேண்டியதானே. பெரிய மனுஷன் நீங்க இப்படி கையை நீட்டுறீங்க? பெரிய மனுஷனா சின்ன மனுஷனா? அது என் பாக்கெட்ல இருந்து கேட்காம பணம் எடுத்து இல்லாம கேட்டா எழுத்து பேசுறா. அடிக்க மாட்டோம்னு சொல்றேன். என்னமா அர்த்தம்லாம் பேசுறீங்க? உங்க பொண்டாட்டி செலவுக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் திருட்டா? என்ன பெருசா எடுத்துட்டாங்க? என்னது 500 ரூபாய்? 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது. என் பாக்கெட்ல இருந்து கேட்காம எடுத்ததுக்கு அவ கையை ஒடிக்கணும். என்னமாமா 500 ரூபா தானே? இதுக்கு போய் கையை வெட்டேன் காலை வெட்டேன்றீங்க? என்னது 500 ரூபாய் தானவா? ஏன் கேட்க மாட்டா? உனக்கு கோபி மாதிரி ஒரு இளிச்ச வாசகால கிடைச்சாக்கா 500 ரூபாய் என்ன 5000 கூட உனக்கு பிச்சை காசு தான். டேய்,
நாங்கெல்லாம் ஒவ்வொரு காசும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், மாடா உழைக்கிறோம். உனக்கு என்ன, கோபி உன்னை உட்கார சோறு போடுறான், தாங்குறான். உனக்கு 500 ரூபாய் சாதாரணமா தான் இருக்கும். என்ன உன்ன மாதிரி ஒட்டிட்டு சாப்பிட உதவகர நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா பாவம் அக்கா இப்படி கூட அடிச்சிட்டீங்களே, எப்படி வராங்க பாருங்க. அதனாலதான் கொஞ்சம் என்னடா அக்கானுக்கிட்டு என்னமோ ஒட்டிட்டு பிறந்த உடம்பு மாதிரி பேசுற. இந்த வெட்டித்தனமா ஒற்ற வேலை என்கிட்ட வச்சுக்காத. என்ன கோபி மேல லூசு பையன் நினைச்சிட்டு இருக்கியா? நீயே ஒரு உருப்படாத பையன். உனக்கு அக்காவா? என்ன மேல பேசிட்டே வர? இந்த போஸோட கோவத்துல 100 மடங்கு கூட நீ பாக்கல. பார்த்தா தாங்க மாட்டேன். மேலே இந்த கீழே வரை பகுந்துருவேன். ஏ போஸ், அத கேட்க நீ யாரு? அவர் என் புருஷன் அடிக்க மிதிக்க அவருக்கு உரிமை இருக்கு. நடுவுல நீ யாரு? முதல்ல வெளியில போ. மன்னிச்சுக்கங்க. என்னம்மா ரியாக்ஷன்லாம் வித்தியாசமா இருக்கு? என்ன மனுஷங்கடா இவங்க எல்லாம். என்ன திடீர்னு மனுஷங்களை பத்தி எல்லாம் பேச்சு? பத்திரிகை கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம், சந்தோஷமான சமாச்சாரம். ஆனா அப்படி நினைக்க முடியற மாதிரியா இருக்கிறாங்க எல்லாரும். யார பத்தி பேசுற? வேற யார பத்தி? எல்லாம் உங்க அண்ணிய சேர்ந்தவங்கள பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதான் உங்க அப்பா சிதம்பரம், அந்த லீலா, அவங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கேன்னு உள்ளூர வைத்தறிச்சல் இருக்கதாண்டா செய்யும். அந்த லீலா மூஞ்சிய கூட பாத்தியா? ஏதோ சொல்லுவாங்களே இஞ்சி தின்ன மாதிரின்னு, அந்த மாதிரி தாண்டா வச்சுக்கிட்டு இருந்தா. போராத்துக்கு அந்த லீலாவோட மாமனார் மாமியார் வேற பேருக்குத்தான் என்னமோ நம்ம கிட்ட சிரிச்சு பேசினாங்களே தவிர உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் நல்ல பொறாமை வைத்தறிச்சல் இருக்கும்டா. அடுத்து அவங்களா? ஏண்டா இது பத்தாத்துக்கு அந்த கோபி விஜய் வீட்டுக்கு வேற போகணுங்கிற. ஏற்கனவே அங்க இருக்கிறதுங்க எல்லாரும் லூசு கும்பலுங்க. அதுங்க எப்ப சிரிக்கும் எப்ப அழுணும் அதுங்களுக்கே தெரியாது. ஏண்டா இதுங்கெல்லாம் உன் கல்யாணத்துக்கு நல்ல மனசோட வந்து அட்சதை போடுங்க நீ நினைக்கிற? பத்திரிகை கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன. கொஞ்ச நேரம் அமைதியாவா? ஆமாடா, நீ என்ன அடக்கு. அது ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுமா உனக்கு? சரி. மெட்டிஒலி வழங்குவோர் A1SKC 100% பசுமை. அவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த வீட்டு நடுக்கூடத்துல வச்சு என் பொண்டாட்டி முன்னாடி என் சட்டையை பிடிச்சு அடி கை வாங்குறான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் தான் மத்தவங்களை அதட்டி இருக்கேன். என்ன யாரும் அதட்டினது இல்ல. வர இந்த நாட்டுல யாருக்கும் பயம் இல்லாம போச்சு. ஆமா சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு. டேய் என்னடா நக்கல் பண்றியா? என் அடிவயிறு கொதிக்குதுடா. என்னடா கோபி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இதுக்கு நீதான் ஒரு நியாயம் சொல்லணும். மாமா நீங்க அக்காவை அடிச்சீங்க, அதனாலதான் அவர் கோவம் வந்துச்சு. என்னடா கோபி பேசுற நீ? இவரு உங்க அக்கா புருஷன். ஈஸ்வரியை திட்டத்துக்கு கண்டிக்கிறதுக்கு இவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு தலையிடுறதுக்கு இவன் யாரு? யாரு கொடுக்கறதே தெரியல இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதானே புருஷன் முன்னாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். புருஷன் முன்னாடி பிரச்சனை தலையிடுறதுக்கு 3ஆம் மனுஷன் இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பார்த்தா அறிவு வர வேண்டாம். சரி அதை விடு. நீ என் மச்சனை, இது வரைக்கும் உன் பிரச்சனை இல்ல, எதுக்காக நான் தலையில நுழைச்சிருக்கேனா? எப்படி தலையில நுழைக்க முடியும்? ஜன்னல் கம்பி சின்னதாச்சு, எட்டி தானே பார்க்க முடியும். டேய் நீ ஒரு பொறுப்பானவா, விஷயம் தெரிஞ்சவனு உங்ககிட்ட சொன்னா எல்லாரும் முடியும் நக்கல் பண்றியா? ஏண்டா ஜன்னல் எட்டி பார்த்தன்னு சொல்லிட்டு இருக்கிய, என்ன நோக்கத்துக்காக எட்டி பார்த்தனும் உனக்கு தெரியுமாடா? சகல அடுத்த பெட்ரூம் எட்டி பாக்குறதுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? என்ன உலக சமாதானமா இல்ல அணுதாய ஒழிப்பா? ரெண்டுல என்ன நோக்கம் நீங்க சபையில சொல்லுவாப்போ? டேய் சகலையடா நீ குளத்துக்கடுக்கு வந்த கொடாரி காமுடா. யார கொடாரி காமுங்கற? டேய் போடுடா. மச்சான் உன்னை பத்தி இப்பதான் கரெக்டா சொல்லிருக்காரு. என்ன மாப்ள நீ என்ன இருந்தாலும் கொத்தா? வாயை முடுறா வெத்து. யார வெச்சுங்கற? நிறுத்துடா. என் பிரச்சனை விட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இரு மாப்ள. என்ன எதுக்கே கொடாரி காமுன? நீ எதுக்குடா தலையிட்டா? என்ன எதுக்கே கொடாரி காமுன சொல்ற? எப்படா சொல்ற? லட்சுமணா இரு மச்சான். டேய் உண்மை யார் வேணாலும் சொல்லலாம்டா. கோபி வாங்க 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 சொல்லுவோம். வாழ்த்துக்கள். கல்யாணம் மாமனார் சொன்னாரு. வாங்க குழந்தை கொடுங்க. வேண்டாமா, அவன் பயப்படுவான். எனக்கே இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு பயமா இருக்கு. அவன் சின்ன குழந்தை, பயப்படுவான். வேண்டாமா. வாங்க உள்ள வா. வாங்க உட்கார். வீட்டுக்குள்ள வரும்போதே ஏதோ கசகசன்னு ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்தது. நான் கூட என்னமோ தண்ணி லாரி தான் வீட்டுக்குள்ள வந்துருச்சு போல இருக்கு நினைச்சிட்டு வந்தேன்.
உள்ள வந்து பார்த்ததுதான் தெரியுது நீங்கெல்லாம் சந்தோஷமா கூடி பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சந்தோஷமா பேசிட்டு நாங்க எப்பவுமே அப்படித்தான். எங்களுக்காக மட்டும் இல்ல, இந்த ரோட்டுக்காகவே பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. என்ன ஒண்ணு, என் மச்சான் ஆன் பண்ண ஆஃப் பண்ண மாட்டாரு. ஆஹா. என்னப்பா போஸ், நல்லா இருக்கியா? இருக்கீங்க. இங்கேயும் ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்க போல இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க? வெளியில சொன்னா வெக்க கேடு. இத பாருப்பா போஸ், ஒரு அம்மா சொல்ற மாதிரி சொல்றேன். எல்லாம் ஓ நல்லதுக்கு தான். எப்பவுமே நாவடக்க வேணும், பெரியவங்க கிட்ட மரியாதை வேணும், எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல பேர் எடுக்கணுங்கிற எண்ணம் வேணும். அப்பதான்ப்பா உருப்பட முடியும். நீயாவும் சரியா நடந்துக்க மாட்டேங்கிற, மத்தவங்க சொல்றதை எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்னதான் பண்றது? நம்ம வந்த வேலை வேற, தேவையில்லாத பேச்சு இருக்கு. எல்லாருக்கும் பத்திரிகை கொடு. இந்தாங்க இந்தாங்க. என்ன வந்து வாங்கிக்கிறேன். அடப்பா ஏண்டா அலையிற? வந்துட்டேன். இந்தா கோபி, இந்தா போஸ். ஏங்க, ஒரே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தனித்தனியா பத்திரிகை கொடுக்கணும் ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு தெரியாத உங்க வீட்டை பத்தி. ஒரே கூரையில இருந்தாலும் தனித்தனி அறையில தானே இருக்கிறீங்க. நானும் ஒரே பத்திரிகையை கொடுத்து அப்புறம் நீங்க எல்லாரும் இதே மாதிரி அடிச்சுக்கிறதுக்கா? பாயிண்ட கரெக்டா பிடிச்சிட்டீங்க. கோபி, நாங்க கிளம்புறோம். என்ன அது? அத்தை, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. டீ காஃபி ஏதாவது? பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நாங்களும் நிறைய இடத்துக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டியிருக்கு. கார் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாங்க கிளம்புறோம். கார்லயா வந்தீங்க? ஆமா, நாங்க எல்லா இடத்துக்கும் கார்ல தான் போய் கொடுத்துட்டு இருக்கோம். சம்பந்தி எங்களுக்கு கார் கொடுத்திருக்காரு, அதுவும் ஏசி காரு. டேய், கார் வேற வெயில நின்னுட்டு இருக்கு. கிளம்பலாம், வாடா. வரோம் கோபி. வரோம் தம்பி. வரவங்க போறவங்களுக்கெல்லாம் நம்ம குடும்ப லட்சணம் தெரிஞ்சிருக்கு. நானும் போச்சு, போட்டோம், போற வரைக்கும் போட்டோம். ஏமா விஜி, கார் வெயில் என்ன என்ன மாதிரி கருத்து போயிருமா என்ன? ஆனால் அந்த அம்மாவோட அலும்பு தாங்க முடியலடா சாமி. என்ன, எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? வேணாம். ஏன் போஸ், உன்னுடைய வல்லல் அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அந்த மாட்டே மல்லு கட்டி நின்னியா? அண்ணே, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்களேன். என்னது, அப்படியே விட்டுணுமா? உன் கூட பிறந்த அண்ணனா தான் இப்படி சொல்லுவியா? உங்க வீட்டு ஆளுங்கிறதுனால சப்போர்ட் பண்ணி பேசுற? டே கோபி, வாடா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்க. என்ன நடந்துச்சு? அடப்பாவி, அதுக்குள்ள மறந்துட்டியா? போஸ் என்ன சட்டை பிடிக்க அடிக்க வந்தா, அதுக்கு ஒரு நியாயம் சொல்றானு கண்ணைங்க மாதிரி நின்னு போராடிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு உள்ள போன என்னடா அர்த்தம்? மாமா, என்ன மாமா அது? மன்னிப்பு கேட்டா உங்க கோவம் அடங்கிருமா? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணே, என்ன பேசுறீங்க? என்ன மன்னிப்பு அதுன்னு? யாருக்குள்ள யார் கேக்குறது? நாளைக்கு ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் பார்க்க வேணாமா? என்ன மன்னிப்பு அதுன்னு? உள்ள போங்க. டே கோபி, ஏன்டா சப்போர்ட் பண்ணி தப்பிக்க விடுற? ஏமாமா, நம்ம வீட்டுல தினமும் தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்கணும்னாக்க ஒரு நாள் ஃபுல்லா மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டு இருக்க வேண்டியதான். இப்ப என்ன, இவர் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? கேட்க சொல்றேன். நீங்க அக்கா அடிச்சீங்கல்ல, அழுதுட்டு இருக்கு, கூப்பிடுறேன். மன்னிப்பு கேட்கறீங்களா? போங்க மாமா, போய் வேலையை பாருங்க. உள்ள வாங்க. நல்லா இருக்குல்ல பத்திரிக்கை? மேல போலாமா? மாமா, லக்ஷ்மணன் இவருக்கு மாமா. நீங்களும் அவரை மாமாவை நினைச்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் இல்லையா? ஈஸ்வரி அக்காவை என் அக்காவை நினைச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். லூஸ் பேசுற பாரு.